நேர்முகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜய் அரசியல்வாதியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி போலி அரசியல்வாதி. திருப்பரங்குன்றத்துல ஏன் அவர் பேசல அப்படின்னா தெரிஞ்சா பேசியிருக்க போறான், அவனுக்கு தான் தெரியாது. அவர் தான் பெரிய தற்கூரியாச்சு. களத்துக்கு வரமாட்டான், கரூருக்கு வரமாட்டான், கோட்டைக்கு மட்டும்தான் போகணும்னு நினைக்கிறான். வளர்ந்து கெட்ட முட்டாள். புரட்சினா ஏதோ இவர் வந்து பனையூர்ல வைக்கக்கூடிய பக்கோடான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆளு அணில் குட்டிகளை அவர் என்னைக்காவது அரசியல் படுத்தி இருக்காரா? முதலமைச்சரா வாங்கி வந்து என்ன கிளிப்ப தாவேகா மூலியமாக பாஜக உள்ள வரணும்னு நினைக்குது. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சுன்னா புளியாயிருமா? அது ஒரு வதந்தி, பொய் செய்தி பரப்புவது. இதுதான் தாவேகாவின் கொள்கை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. மதுரையோட கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா வேட்பாளருமே நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ வந்து அந்த இடமே பத்தி எரியற லெவலுக்கு போய் அது இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த பத்தி அவர் எதுவுமே வாய் திறக்கலையே. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போ விஜய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதி அப்படின்னா அவர்களுடைய வேலை என்ன, கடமை என்ன அப்படிங்கறது தெரியாதவர் தான் வந்து விஜய். அதனாலதான் பங்களாக்குள்ள பூந்துக்கின்னு கரூர்ல வந்து ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து 41 உயிர்கள் பலியான பொழுது கூட 30 நாள் பங்களாக்குள்ளேயே பதுங்கி இருந்தார் விஜய். ஏன்னா அப்போ சக மனிதனுடைய துக்கம் என்ன, உரிமை என்ன, தேவை என்ன அப்படிங்கிற புரிதலே இல்லாதவர் தான் விஜய். அது இருந்திருந்தால் கரூர் விஷயத்துல வந்து பங்களாக்குள்ளேயே பதுங்கி இருந்திருக்க மாட்டார். இப்ப இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்திலையும் ஒரு அரசியல்வாதியினுடைய கடமை என்னங்க? மக்கள் தங்களுக்கான தேவைகளை ஒட்டி, உரிமைகளை ஒட்டி, விடுதலையை ஒட்டி போராட்டம் பண்ணுவோம். அப்படி மக்கள் போராட்டம் பண்ணும் பொழுது அவங்க கூட போய் நின்று அவங்களுடைய உரிமைக்காக சேர்ந்து குரல் கொடுப்பது, போராடுவதுதான் அரசியல்வாதியினுடைய வேலை. அப்படி போராடிய பிறகு தேர்தல்ல நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மக்கள் எதற்காக போராடினார்களோ அந்த போராட்டத்தில் மக்களோடு அந்த அரசியல் கட்சி நின்று இருக்கும் இல்லையா, அந்த உரிமையை சட்டமாகவோ இல்ல விதிகள் மூலயமாகவோ பெற்று தர்றது அப்படிங்கறதுதான் அரசியல்வாதியினுடைய வேலை. இப்போ ஒரு அரசியல்வாதி மக்கள் போராட்டம் பண்ணும் பொழுது அதுக்கு கூடயே போய் நிக்கல அப்படின்னா அவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து என்ன கிழிச்சிடுவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ திருப்பரங்குன்றத்துல மதக்கலவரத்தை திமுக அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத நல்லிணக்கம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல பாஜக RSS சங்கி கும்பல் போய் கலவரம் பண்ணணும்னு அங்க வந்து ஒரு சூழ்ச்சியை பண்ணிட்டு அங்க வந்து ஒரு போராட்டம், அதை சொல்லக்கூடாது, ஒரு அடித்தடி கலவரம் அந்த மாதிரிதான் சொல்லணும். அதை பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக உங்களுக்கு நான் நிற்பேன் அப்படின்னு சொல்றது தானே ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை. திமுக ஆட்சியில இருக்க விட்டுருங்க, பட் விசிகா சொல்லிச்சு இல்ல, சொல்லிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி போய் அதை வந்து பிஜேபி சங்கிகளுடைய இதை போய் கண்டெம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மதுரை மக்களோட நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஏன் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் இதை சொல்ல வாய் வரல? ஒண்ணு, விஜய் அரசியல்வாதியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி போலி அரசியல்வாதி. சரிங்களா? ஏன் அவர் சொல்லல அப்படின்னா அவனுக்கு மக்களை பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாதுங்க. இந்த மாநிலத்தை பத்தி தெரியாது, மாநில உரிமையை பத்தி தெரியாது, மாநில சுயாட்சினா என்ன தெரியாது, மொழி உரிமைனா தெரியாது, பொருளாதார வளர்ச்சின்னா என்ன தெரியாது, வரி பகிர்வுனா என்ன தெரியாது, அவனுக்கு அரசியலே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, விஜயதான் சொல்றேன், தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, திமுகவை எதிர்க்கணும், திமுக மீது அவதூறு வதந்தியை பரப்பணும். இதுதான் அரசியல்னு நினைச்சுக்கிட்டு விஜய் வந்திருக்கும் பொழுது திருப்பரங்குன்றத்துல ஏன் அவர் பேசல அப்படின்னா தெரிஞ்சா பேசியிருக்க போறான், அவனுக்கு தான் தெரியாது. அவர் தான் பெரிய தற்கூரியாச்சே. ஏன் பேசல நீங்க கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல இப்ப அதிமுக அவங்க பேசல அப்படின்னா அவங்க நார்மலா சொல்றது என்னன்னா நான் கூட்டணி தர்மத்துல நான் பேசல அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. கொலையை ஆதரிப்பாங்களா? இல்ல அவங்க சொல்ல எடுத்து வைக்கிற பாயிண்ட் சொல்றேன். அவங்க கிட்ட நீங்க ஏமா இந்த மாதிரி பேசல அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க. இப்ப பாமக அவங்களும் பாஜக கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதனால அவங்க பேசல. விஜய் ஏன் பேசல? இப்போ ஏன் அவங்க ஏன் பாஜகவை எதிர்க்க தயங்குறாங்க? நீங்க சொன்ன பாமகவும் அதிமுகவும் பிஜேபியோட நேரடி கூட்டணியில இருக்கு, விஜய் மறைமுக கூட்டணியில இருக்காரு, அதனால அவர் பேசலாம். அவ்வளவு. ஏன் ஒரு வாய் யாராவது ஊசி போட்டு தைச்சு வச்சிருக்காங்களா பேசக்கூடாது அப்படின்னு? இதை பேசணும் அப்படின்னா ஒரு முதல்ல அவர் வந்து ஒரு மனிதனாக இருக்கணும். சரிங்களா?
அடுத்தது அரசியல்வாதியாக இருக்கணும். இது ரெண்டுமே விஜய் இல்லைங்கிறதுதான் நம்மளுக்கு தெரிய வரும். தூங்கி எந்திரிச்சு ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு அறிக்கை கொடுப்பாரு. அந்த அறிக்கையில வலிந்து சம்பந்தமே இல்லாம திமுக பேரை மென்ஷன் பண்றாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவரு வந்து பெரிய தற்கூறிங்க அவரு. இல்லைன்னா இத்தனத்துக்கு ஒரு அரசியல்வாதியா நீ களத்துக்கு வந்திருக்கணும். நீ பார்ட் டைம் பொலிட்டீஷியனா அவர் இருக்காரு. பொலிட்டீஷியன்ங்கிற வார்த்தையை அவருக்கு சொல்லக்கூடாது. அவர் கிரவுண்டுக்கே வரலையே. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. அந்த ஆள் களத்துக்கு வரமாட்டான், கரூருக்கு வரமாட்டான், கோட்டைக்கு மட்டும்தான் போகணும்னு நினைக்கிறான்னா இவன் பெரிய தற்கூரி தானே. மக்களை பத்தி இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியுமா? எதுக்கு அரசியல்வாதின்னு பேர் வச்சிருக்கிறாங்க? அரசியல்னா என்ன? அந்த கூட ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, வளர்ந்து நான் அதான் சொல்றேன், வளர்ந்து கெட்ட முட்டாள். அதாவது ஜெயலலிதாவினுடைய ஊழலை பத்தி பேசும்பொழுது ஜெயலலிதா ஊழல்வாதின்னு ஒப்புக்கொள்றதுக்கு அவங்களுக்கு வந்து நேர்மை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசும்போது சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா வந்து அவங்க விஜய் அப்படி இப்படி கிழிச்சிருவாரு, மான தேவையில்லா வளைச்சிருவாரு அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாரு. அவர் பேசும்போது இந்த புரட்சியை பத்தி எல்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா பேசினது ரொம்ப சிரிப்பா இருக்கு, நகைச்சுவையா இருக்கு. புரட்சினா ஏதோ இவர் வந்து பனையூர்ல வைக்கக்கூடிய பக்கோடான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆதவ். புரட்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தையே தலைகீழாக ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடியதுதான் புரட்சி. அது இந்தியாவுல சாத்தியம் கிடையாது. அதனாலதான் சட்ட ரீதியாகவும் இங்க சாத்தியம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய தன்மையின் அடிப்படையிலும் புரட்சிங்கிறது இந்தியாவில் சாத்தியம் கிடையாது. அதனாலதான் சிந்தனை புரட்சியும் சீர்திருத்த புரட்சியும் திமுகவும் தந்தை பெரியாரும் மேற்கொண்டார். அரசியலமைப்பு சட்டத்துல இங்க ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு அங்க அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஷீட் ஷேரிங் வச்சு சொல்லும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வர்றது அப்படிங்கறதே பெரும்பாடு. அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது அதை போராடி எந்த அளவுக்கு எல்லாம் மாற்றம் கொண்டு வர முடியும், திருத்தம் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுதான் பாசிபிள். இங்க அதுவே பெரிய போராட்டம். அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா புரட்சியை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு பேசுறது இதே புரட்சியா இருக்கலாம்ல, சிந்தனை புரட்சியா இருக்கலாம்ல அவர் சொல்றதும். சிந்தனை புரட்சின்னு சொல்லு, ஜென்சி புரட்சின்ல நீ ட்வீட் போட்ட, அதுக்கப்புறம் என்ன சொல்ற கோர்ட்ல போயிட்டு சொல்பவர்களுடைய மனநிலையை பொறுத்தெல்லாம் நீங்க யோசிக்கணும்னு நீ அஃபிடவிட் சப்மிட் பண்ற. தீர்ப்பு கூட ரொம்ப ஃபன்னியா வந்துச்சு. அவர் அந்த அளவு யசிசேகர் அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பாப்புலர் இல்ல, அதனால அவரோட ட்வீட் எந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணாதுன்னு ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு கோமாளிகளாக இருக்கிறாங்க. தாவேக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கோமாளி கும்பல், தற்கூரி கும்பல். அதனால ஏன் அவர் வந்து திருப்பரங்குன்றத்துல பேசணும்னா அவர் எதுலயுமே பேச மாட்டாருங்க. ஆனா இந்த மழை விஷயத்துல பேசியிருக்காரு. இந்த மழையில வந்து திமுக அரசு சரியா அதை கையாளல, அதனாலதான் எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அவரோட ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு கார்ல தான் போனாரு விஜய், கப்பல்ல போலல்ல. இந்த இருக்கக்கூடிய ரோட்ல, சென்னையில இருக்க போனாரா இந்த மழையில? ஆமா, அவரு ஒரு வீடு இங்க இருந்து அவரோட இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப், ஒரு வீடியோ வந்துச்சு. சோ அப்ப போட்டோ எடுத்துட்டு போல அவரோட காரு ஸ்மூத்தா ரோட்ல போயிருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அப்போ அவர் ஏன் வந்து தனி நிக்குது அப்படிங்கிற ட்வீட்டை வந்து போடுறாருன்னா திமுகவின் மீது அவதூறு பரப்புறதும் வதந்தி பரப்புறதும் தான் அரசியல்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தற்கொலை தான் விஜய். நான் அதனாலதான் சொல்றேன், விஜய்க்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய கும்பலுக்கும் தெரியாது. அரசியல்னா என்ன? இப்போ திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அதிகார போட்டி. எதுக்கு இவங்களுக்கு அரசியல்வாதின்னு பேர் வச்சிருக்கிறாங்க? அரசியல்னு ஏன் சொல்றோம்? பாலிடிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஏன் இங்க தமிழ் படுத்தும் பொழுது அரசியல்னு சொல்லி வச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு நாட்டையும் இந்த ஜனநாயகம் உலகம் முழுக்க வந்ததுக்கு பிறகு, மக்களாட்சிங்கிறது உலகம் முழுக்க வந்ததுக்கு பிறகு அந்தந்த நாட்டில் தனி மனிதர்கள் சொல்வது சட்டமாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரிய சனாதனம் தான் இங்க சட்டமா இருந்துச்சு. முகலாயர்கள் வந்ததுக்கு பிறகும் அவங்களுக்கு சோப்பு போட்டு அதே ஆரிய சனாதனவாதிகள் சனாதன தர்மத்தை மனுஸ்மிருதி தான் சட்டமா வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறமா அந்த சனாதன மனுஸ்மிருதி தான் சட்டமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் தெளிஞ்சு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும், இந்த மனுஸ்மிருதிங்கிறது சனாதனம்ங்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் மாற்றுறாங்க. அதனாலதான் ஆரிய சனாதனவாதிகள் வெள்ளக்காரன் இந்த நிலத்தை விட்டு போகணுன்னே அவங்க வந்து விடுதலை போராட்டத்துல பங்கு கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு மக்களாட்சி வந்ததுக்கு பிறகு என்னன்னா ஒரு நாடு தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு தனி மனிதனோ மதத்தின் அடிப்படையிலயோ, மொழியின் அடிப்படையிலயோ, ஜாதியின் அடிப்படையிலயோ, வர்ணத்தின் அடிப்படையிலயோ, வர்க்கத்தின் அடிப்படையிலயோ அல்லது பாலினத்தின் அடிப்படையிலயோ ஆதிக்கம் நிறைந்ததாக இனி யாரும் தனி மனிதர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. அப்ப யார் ஆட்சி செய்யலாம்? ஒரு சட்ட புத்தகம் இருக்கும், அந்த சட்ட புத்தகத்தை உருவாக்குங்க. அந்த சட்டத்தின்படி அந்த நாடு அவங்களே ஆட்சி செய்து கொள்ளலாம். அதனால அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நீங்க ஒண்ணு வந்திருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் மாநில அரசுக்கு அதிகாரம் அதிகமா, ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் அதிகமான்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம்.
அப்போ இங்க ஏன் நம்ம அரசியல்வாதின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த தன்மையுடைய அம்பேத்கர் அதனாலதான் சொன்னாரு, என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன், ம். என்னை வைத்து இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது, இதை கொளுத்தணும்னு வந்தா முதல் ஆளா நானே வந்து கொளுத்துவேன்னு சொல்றாரு. ஏன்னா அது வரைக்கும் இந்த நாட்டில் வர்ணத்தின் அடிப்படையில், சனாதனத்தின் அடிப்படையில் தான் ஆதிக்கம் இருந்தது. அது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மறைமுகமாக திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது அதற்கான பொருள். இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறதா திமுகவினுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. தந்தை பெரியார் அப்படிதான் போராடினார். ம். அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவர் ஏன் எரிச்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த சட்டம் வந்து ஜாதியை பாதுகாப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அவரு சொல்றாரு. அப்புறம் பேரறிஞர் அண்ணா வந்து கட்சியை ஏன் தொடங்குறாரு அப்படின்னா, மாநில சுயாட்சிங்கிறதே இல்ல, மாநில உரிமை தேவை. அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல இந்த திருத்தங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரணும், இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. இப்போ விஜய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, திமுக ரீப்ளேஸ் பண்றது மட்டும்தான் அரசியல்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பினுடைய தன்மையை, இயங்கியல் தன்மையை, அதாவது காலம் காலமாக இந்த மண்ணில் ஒரு ஆதிக்கம் இருந்தது இல்லையா, ஆரிய சனாதன மனுஸ்மிருதி ஆதிக்கம் இருந்தது இல்லையா, அது இன்னுமே அந்த அந்த தன்மை அதுக்குள்ள இருக்கு, அதை மாத்தணும். அப்படிங்கறதுனாலதான் இங்க நம்ம எப்படி வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்கோம்னா, அரசியல். இந்த அரசியல் அமைப்பினுடைய இயங்கியலை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவன் மக்களுக்கு அதுல உரிமை வேண்டும், சமத்துவம் வேணும், சமூக நீதி வேண்டும், பழக்க வழக்கம்ங்கிற பேரால இன்னைக்குமே வந்து இந்த அநீதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு இதை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு பேர் தான் அரசியல்வாதி. இப்போ சொல்லுங்க, விஜய் அரசியல்வாதியா? அவன் திமுக ரீப்ளேஸ் பண்ணணும், திமுக மேல அவதூறும் வதந்தியும் பரப்பணுங்கிறதுதான் வந்து அரசியல் நினைச்சுக்கிட்டு வர்றவன். நீங்க எப்படி அரசியல்வாதின்னு சொல்ல முடியும்? தற்கொலைன்னு தானே சொல்ல முடியும். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா உங்களை வந்து ஆச்சரியக்குறின்னு சொல்றாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல வந்துட்டு விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களே. ஏன் ஆச்சரியக்குறின்னு சொல்றாங்கன்னா, இது கூட தெரியாம ஒருத்தன் வந்து தன்னை வந்து அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறான், ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிறான்னு ஆச்சரியமா பாக்குறோம். அப்போ அரசியல்ல என்னன்னு தெரியாம நீ வந்திருக்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீ எங்களை எந்த அளவுக்கு மலினமா நினைக்கிற மக்களை, அதனாலதான் ஆச்சரியக்குறியா பாக்குறேன். இப்போ ரோட்ல ஒருத்தர் வந்து, இப்ப எல்லாரும் நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு நார்மலா போயிட்டு இருக்கோம், ரோட்ல ஒருத்தர் அப்நார்மலா வந்திருக்காரு, எல்லாரும் பார்க்கதானே செய்வோம். அப்ப நான் ஆச்சரியக்குறி அப்படின்னா, ஆமா எல்லாரும் ஒரு அதிசயமா பாக்குறாங்க, ஏன்னா நீ அப்நார்மலா இருக்க, அதனால ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இருக்கு, நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், விஜயே அரசியல்வாதியா ஆகணும்னு ஆசைப்படும் பொழுது நீங்க ஆசைப்பட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க அட்லீஸ்ட் இந்த அரசியல் தொடர்ந்து நீங்க இந்த அரசியலை ஒட்டி நீங்க சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மக்கள் மீது அக்கறையோட செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க கூட அரசியல்வாதியாக ஆசைப்படலாம். இப்ப நீங்க இங்க முதலமைச்சரா ஆறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஒரு மாநிலத்துக்கே முதலமைச்சர் ஆயிட்டோம், அரசினுடைய துறைகள் மேலான நம்ம வந்து அதிகாரம் செலுத்தலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஆயிடணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா, யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாம். ஆனால் முதலமைச்சராகி என்ன பண்ண போறோம்? இங்க நீ முதலமைச்சர் ஆனால் கூட நீட் தேர்வு வேண்டான்னு ஒரு மாநிலத்தால தடுத்து நிறுத்த முடியல. இங்க இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில்லையோ பார்த்தசாரதி கோவில்லையோ பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் அர்ச்சகராக போட முடியல. ஏன் முடியல? அப்ப இங்க மாநிலத்திற்கான அதிகாரம் அப்படிங்கறது இங்க குறைவாக இருக்கிறது. குறைவுங்கிறது ரொம்ப 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 குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இங்க இருக்கக்கூடிய வரியெல்லாம் நம்ம ஒன்றிய அரசு கொடுத்துட்டு அவங்க பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையெழுத்து நிக்கிற நிலைமையிலதான் மாநிலங்களுடைய நிலை இருக்குது. அப்போ முதலமைச்சராக ஆகணும்னு ஆசைப்படுறதை விட அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து நீங்க எதை மாற்ற போற, என்ன பண்ண போற? இருக்கிற அரசு துறைகள் மேல வந்து அதிகாரம் செலுத்திக்கிட்டு நீ இப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதா? அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் போதுமே, தலைமை செயலாளர் போதுமே, கலெக்டர்ஸ் போதுமே. உன்னை எதுக்கு அங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம்? நீ அரசியல்வாதி, மக்களினுடைய பிரதிநிதி, இந்த சட்டமன்றத்துல போய் உட்காரு, இந்த நாடாளுமன்றத்துல போய் உட்காருன்னு ஏன் சொல்றோம்? நீ அங்க போய் உட்கார்ந்து இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சட்டம், அதுல திருத்தங்களை கொண்டு வா, மாற்றங்களை கொண்டு வா. அப்படி கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு உரிமை கொண்டு வா, சுயாட்சி கொண்டு வா அப்படின்னு இருக்கு. எப்ப வந்து ஹிந்தி வந்து அபிஷியல் லாங்குவேஜாவே இன்னுமே இருக்குது? இந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலமும் இருக்கு. எப்படி வந்துச்சு? ஏன் இந்தின்னு அதுல வந்துச்சு? ஒரு அரசியலமைப்பு சட்டம், இந்த நாடுங்கிறது மொழி வழி தேசிய இனங்கள் நிறைந்த நாடு இது. அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல ஏன் இந்தியை மட்டும் கொண்டு வந்தீங்க? இல்ல இப்படி இருக்கிறதெல்லாம் சரி பண்றதுன்னு இப்ப நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே திமுகவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அவங்கதான் இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க, உங்களால ஏன் முடியல அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டு அதுக்கு மாற்றாதான் இப்ப நாங்க தாவேக்காவை எடுத்துட்டு வர போறோம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், திமுக வந்து கட்சி தொடங்கியதே இதற்காக தான். அவங்கதான் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் இத பத்தி பேசவே இல்லையேன்னு தான் நான் கேக்குறேன். விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றேன்.
புரியுதுங்களா? அவருடைய கட்சி தொண்டர்களை என்னைக்காவது, சாரி அணில் குட்டிகளை அவர் என்னைக்காவது அரசியல் படுத்தி இருக்காரா? இத பத்தி எல்லாம் பேசி இருக்கிறாரா? இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அதிகாரம் அப்படிங்கறது ஒன்றியத்தில் தான் குவிக்கப்பட்டிருக்குதுங்க. இங்க ஒரு மாநில அரசு நினைச்சா நீட் எக்ஸாம் வேண்டாம்னு நிறுத்த முடியலையே, எப்படி? ஏன்? அப்போ நீங்க திமுக எதிர்த்து உட்காந்துகிட்டு இருக்கிற, அப்போ உனக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். இப்ப திமுக வந்து ஆட்சியில வந்துட்டு அவங்க வந்து இந்த கட்சியெல்லாம் எதிரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையே. திமுகவினுடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக வளர்க்கணும், மாநில சுயாட்சி வேணும், மாநில மொழியை வந்து பாதுகாக்கணும், இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் மாதிரி ஒண்ணு அவங்க பேசிக்கிட்டு இல்லையே தற்கொலைத்தனமா. இப்ப இதெல்லாம் விஜய் பேசியிருக்காரான்னு நான் கேக்குறேன். இப்ப இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து ஆளும் கட்சியை வந்து திமுக மட்டும் தான் பார்த்து கேட்கணும், புதுசா அந்த கட்சியை பார்த்து கேட்கணும்னா, டேய் உன்னோட வேலையே அதான், அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் கேட்கணும்ல. உனக்கு அது தெரியலன்னா தெரியல, நீ எதுக்கடா என்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறேன்னு நான் கேட்பேனா மாட்டேனா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா வந்து இவங்க இப்போ வந்து ஒன்றிய அரசு இலக்கா எடுத்துக்கல. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு மாநில கட்சியா தொடங்கிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, நீட் எக்ஸாம் மாநிலத்தினுடைய பிரச்சனை இல்லையா? வரி ஒன்றிய அரசு கையில எல்லாம் இருக்கு. அததாங்க சொல்ல வரேன். அப்ப இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கறதே ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்க்கக்கூடியதுதான் தேர்தல். நீங்க முதலமைச்சரா வாங்கி வந்து என்ன கிழிப்ப? உன்னால நீட் எக்ஸாம தடுக்க முடியல. ஆகம கோவில்களில் லேண்ட் பிராமின்ஸ உன்னால அர்ச்சகரா போட முடியாது. வரி பகிர்வுல உனக்கு உரிமை இல்லாம இருக்குது. அவர் ஒன்றிய அரசு வரி வாங்கிக்கும், அவன் பிரிச்சு கொடுப்பான், அவன் சொல்ற வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணாதான் பிரிச்சு கொடுப்பான், உன் தமிழையே அவன் சிதைப்பான், உன்னுடைய பண்பாட்டு அடையாளங்கள் கீழடி முதற்கொண்டு மண்ணை போட்டு மூடி அழிப்பான். இதையெல்லாம் நீ எதிர்க்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிற. இதையெல்லாம் விஜய் பேசுறது இல்ல. அவர் பேசுறது என்னவா இருக்குன்னா, திமுக மேல அவதூறு வதந்தி பேசுறாருங்க. அது அரசியல் இல்லைங்க. அரசியல்னா என்ன? திமுக பேசுது பாருங்க, மொழி உரிமை, மாநில உரிமை, அதுதான் அரசியல். அத அவங்க பேசிட்டு இருக்காங்க. தற்கொலை பயில நீ அதை பத்தி பேசவே இல்லையேன்னு நான் கேக்குறேன். ஆனா இதை பத்தி எல்லாம் பேசாம இருக்கும் போதே விஜய்க்கு வந்து அவ்வளவு பெரிய ஹைப் கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்றாங்களே. இப்ப செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காங்க. ஆமா, செங்கோட்டையன் இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? செங்கோட்டையன் மாநில உரிமை பற்றியோ, மாநில சுயாட்சி பத்தியோ, மொழி உரிமை பத்தியோ என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா? வரி உரிமை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? அப்புறம் பிஜேபி அரசு கீழடியில மண்ணை போட்டு மூடிச்சு, அதை பத்தி எல்லாம் செங்கோட்டையன் ஏதாவது பேசியிருக்காரா? அப்ப அவர் அங்க தற்கொலை கும்பல் கிட்ட போனதுல வந்து உங்களுக்கு எதுவும் ஆச்சரியப்பட தேவையில்லை இல்லையா? இப்போ அவருக்கு ஐப்பு ஏன் விஜய் கட்சிக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஒன்றிய பிஜேபி அரசினுடைய பிளான் நயினார் நாகேந்திரனே சொன்னதான் 2026 அவர்களுடைய அந்த இலக்கு கிடையாது, 2031 தான் அவங்களுடைய இலக்குன்னு நயினார் நாகேந்திரனே சொல்றாரு. அப்போ 2026 தேர்தல விஜய் வெற்றி பெற மாட்டாருன்னு அவங்களுக்குமே தெரியும். ஆனால் 2026 தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு, இந்த எலெக்ஷன் அப்ப அதிமுக இருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிஜேபியினுடைய பிளான் என்ன அப்படின்னா, அதிமுகவை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு தாவேகாவை வளர்த்து விட்டு, தாவேகா மூலியமாக பாஜக உள்ள வரணும்னு நினைக்குது. அதனாலதான் பிஜேபி, அதாவது விஜய் வந்து இந்த அளவுக்கு கைப் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் பிளான் கிடையாது. இப்போ செங்கோட்டையன் வந்து பெருசா பேசப்படாத ஒரு ஆள் தான். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். அவருமே இப்போ விஜய் கட்சியோட இணைய போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. எனக்கு அதை பத்தி தெரியலங்க. ஏன்னா அந்த குருமூர்த்தி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதிமுக காரங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்ல. யார் வேணாலும் விஜய் கட்சி கூட, அதான் சொல்ல, அதிமுக கூடாரம் காலியாவது தாவேக்காக்கு போறாங்கன்னா அதிமுக அழிய போகுதுன்னு அர்த்தம். பேருக்கு இருக்குது, அது அழிய போகுதுன்னு அர்த்தம். இல்ல இப்போ எல்லாருமே வந்துட்டு செங்கோட்டையன் இதுல இணையறதுக்கு முன்னாடி டெல்லி போறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்றாரு, இங்க வந்து இணையறாரு. இப்போ ஓபிஎஸ் டெல்லி போயிருக்காரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, இப்போ பிரஸ் மீட்ல வந்துட்டு அதிமுக ஒன்றிணைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறது? ஆமா, அமித்ஷா முன்னேற்ற கழகம் தானே அது. ஏங்க நான் அதான் சொல்ல வரேங்க, கொள்கைன்னு ஒண்ணு இருந்திருந்தால் அந்த கட்சி கொள்கையின் அடிப்படையில் இயங்கும். அதிமுகவுக்கு கொள்கைங்கிறதே கிடையாது. அவங்களோட இலக்கு, அவங்களுடைய கட்சியை தொடங்கினது எதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுகவை எதிர்க்கணும். இப்ப தாவேகா எதுக்கு தொடங்கப்பட்டிருக்கு? திமுகவை எதிர்க்கணும். இவங்களுக்கு ஏதாவது மாநில சுயாட்சி கொள்கை ஏதாவது இருக்கா? மொழி கொள்கை இருக்கா? பொருளாதார கொள்கை உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அப்ப கொள்கை இல்லாதவன் எந்த திசையில் வேணாலும் போவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க அமித்ஷா வந்து அதிமுக வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே பிஜேபி கிட்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் ஸ்கேம்ல மாட்டி இருக்கிறாங்க. குடிமை வந்து அவங்க கையில இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். ஓபிஎஸ் போகட்டும், இபிஎஸ் போகட்டும், இனி யார் வேணாலும் போகட்டும். அதிமுக அழியறத பத்தி அதிமுக கட்சி தொண்டர்கள் தான் கவலைப்படணும். அந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்த புரிதல் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அதுல இருந்தவர்களுக்கு திமுக எதிர்ப்புங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அதிமுகல இருக்கக்கூடிய தொண்டர்களோ இல்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களோ யாராவது அண்ணாவின் கொள்கையை பேசி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? பெரியாரின் கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாநிலம், இந்த நாட்டினுடைய வரலாறு, நம்ம பேசின இந்த புரட்சிங்கிறதெல்லாம் என்னது? இத பத்தி எல்லாம் ஏதாவது பேசியிருக்காங்களா? இன்னைக்கு வந்து ஜெயலலிதாவோட நினைவு தினம்னு சொல்லிட்டு அங்கங்க ஏடிஎம்கே காரங்க வந்து ஜெயலலிதாவோட படத்தை வச்சிருக்காங்க. அவங்க என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா நடிச்ச படத்தினுடைய பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஜெயலலிதா இந்த கொள்கையை பற்றி இப்படி பேசினார், எம்ஜிஆர் இந்த கொள்கையை பற்றி இந்த மாதிரி பேசினார், அவர் மாநிலத்திற்காக இந்த மாதிரி எல்லாம் பேசினார், அவருடைய திட்டங்கள்னால இந்த அளவுக்கு மாநிலம் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் அவங்க பேசல. ஜெயலலிதா டான்ஸ் ஆடின பாட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஏடிஎம்கே. இப்ப தாவேக்கா என்ன இருக்கும், இதே மாதிரி விஜய் நடிச்ச படத்தினுடைய பாட்டெல்லாம் போட்டு டேடி மம்மி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவர்கள் பாடுவார்கள். ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல, அங்கேயுமே அதுதான் நடந்துட்டு இருந்தது. நான் அதாதாங்க சொல்ல வரேன். கொள்கை இல்லாத கூட்டம், தற்குறி கூட்டம், வீணர்கள் கூட்டம், அவங்க பின்னாடி போறது அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப எதுக்கு நம்ம திமுக ஆதரிக்கிறோம் அப்படின்னா, திமுகவினால தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது, தமிழ்நாட்டில் மக்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைத்தது, பொருளாதார வாய்ப்பு கிடைத்தது, நம்ம வந்து அடிமைப்பட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் திராவிடர்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்தது. இப்ப நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறத கொடுப்பதற்காக தான் அந்த கட்சி தொடங்கியது. அதை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க, அதுல சக்சஸும் ஆயிருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் பிளஸ் சமூக வளர்ச்சி குறியீடு ரெண்டு விதத்திலையும் நான் சொல்றேன், ரெண்டு விதத்திலும் இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்கள்ல டாப்ல யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான். இப்போ திமுகவானால் இந்த மாநிலம் அப்படிங்கறது வளர்ச்சி பெற்றது, அந்த வளர்ச்சியை தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், இன்னும் நல்லா வளரணும்னு ஆசைப்படுறோம். அதனால திமுகங்கிற ஒரு கட்சி வேணும். அவங்கதான் இதை செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்க வேணும்னு நினைக்கிறோம். திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும்னா திமுகவை விட நீ திராவிட கொள்கை அதிகமாக பேசணும், மாநில சுயாட்சி கொள்கை பேசணும், மொழி கொள்கை பேசணும், அதற்கு நீ போராடி இருக்கணும், ஒன்றிய சர்வாதிகாரத்தை நீ எதிர்த்திருக்கணும். இதெல்லாம் நீ பண்ணிருக்கியா? இதெல்லாம் ஒண்ணுமே புடுங்காம நான் திமுகவுக்கு மாற்றா வரணும்னா புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சுன்னா புளியாயிருமா? அதனால அரசியல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். திமுக தாவேக்காவுக்கு வந்து கொள்கை கிடையாது. ஓகே, திமுக ஒரு கொள்கை ரீதியான கட்சி. நீங்க இப்போ திமுக என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா திமுகவுல இருந்தும் 2 அமைச்சர்கள் தாவேக்காவுல இணைய போறதா ஆதவர்ஜுன் அவர்கள் பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஜப்பான்ல கூப்பிட்டாக, அமெரிக்கால கூப்பிட்டாக, அந்த மாதிரி அவங்க வராக இவங்க வராக, சொல்லிக்கிட்டுங்க, சொல்லட்டுங்க, ஆசைதானே, கேளுடா, அண்ணன் கிட்ட தானே கேக்குற, எவ்வளவு வேணாலும் கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுடா, சும்மா தானே சொல்ற, 2 என்ன 20 கூட சொல்லு அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஏங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பொருளற்ற பேச்சு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதே வேஸ்ட்ன்றது. இல்ல, இப்போ அவர் பேசின உடனே இப்ப நமக்கு அரசியல் வட்டாரங்கள்ல சரி, அது வந்து பிடிஆரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து கிளம்பி இருக்கு. நான் அததாங்க சொல்ல வரேன், பொருளற்ற பேச்சு, அதை பற்றி பேசுவது டைம் வேஸ்ட். இல்ல இல்ல நான் உடனே சொல்றேன், நீங்க பிடிஆருங்கிற பேரனால நான் சொல்றேன், அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் தற்கொலைத்தனமா பேசினா மனுஷன் ஒரு லெவலுக்கு மேல பொறுமை இழந்து எந்திரிச்சு வந்து பலார் பேசுவியான்னு வச்சிருவாரு. அவருக்கு முன்னாடி தற்கொலைத்தனமா பேசினா அவருக்கு ரொம்ப கோவம் வரும். பிடிஆர் சாருக்கு நம்ம நிறைய இதுல பேர்த்திருக்கலாம். டேட்டா வைஸா தான் அவர் எல்லாமே மூவ் பண்ணுவாங்க. அந்த நீங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கே வந்து நீங்க முன் தயாரிப்பு எல்லாம் நிறைய பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் வந்து வந்துருவாரு, அது ஒரு தற்கொலையை வந்து தலைமை பொறுப்புல ஏத்துக்கிட்டு வருவாரு அப்படிங்கும் போது இப்படிதான் நினைக்க தோணும். என்னன்னா ஒரு வாத்தியார் வந்து ஒரு மக்க பையனை வச்சு அடின்னு அடிப்பார்ல, அந்த மாதிரி சீன் தான் நடக்கும். கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. விஜய் வந்து தற்கொலை வச்சுட்டே பேசுவியா, தற்கொலைகரமா பேசுவியா நீன்னு பிடிஆர் அடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நினைவுக்கு வருது. அதனால அவங்க ஆசைப்படுற மாதிரி, அதாவது அவங்க ஆசைப்பட்டு சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு பேர் வருவாங்க அவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லட்டும். ஒரு கற்பனையில இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கனவு உலகத்துல இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஆயிடுவோங்கிற கனவுலயே இருக்கும் பொழுது 2 அமைச்சர்கள் திமுகல இருந்து வருவாங்கன்னு கனவு கண்டுறதுல ஒண்ணு தப்பு இல்லையே, பாட்டுக்கிட்டோம். இல்ல, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அது வந்து கூட்டணி கட்சி இருக்கிறதுனாலதான் ஒரு பலமா இருக்கு, தாவேக்காவினிடையே அது ஒரு பலவீனமான கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க போர்ட்ரே பண்றாங்களே. திமுக ஒரு 23% ஓட்டுகள் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்களே. அதாவது இந்த கூட்டணியை பற்றி ஒரு பலவீனமான பார்வை, மலினமான பார்வை இருக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப தவறானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இப்ப அரசியல் அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியா இருக்கு அப்படின்னாலே காம்ப்ரமைஸ் அப்படிங்கறதுதான் அங்க முன்னு வரும். ஏன்னா நீங்க அரசியல் அப்படிங்கறதுல விலகி இருக்கிறீங்க அப்படின்னாலே மறைமுகமா நீங்க பாசிசத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் ஆதரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நிறைய மக்கள் வந்து ஓட்டு போடாம, இப்ப சில பேர் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ்ங்கிறது 60 to 70% தான் இருக்கு. நிறைய பேர் ஓட்டு போறதுல எனக்கு அரசியல்னா பிடிக்காது, அரசியல்வாதிகள்னாலே மோசம் அப்படின்னு வந்து போய் தனியா நிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மறைமுகமாக
இப்ப இந்த மக்களாட்சின்னு ஒண்ணு இருக்கு, ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்கு, இதுல நான் ஓட்டு போட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காங்கன்னா அவங்க மறைமுகமாக பாசிசத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு அரசியல் அப்படிங்கறது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சிக்கலுக்கு அரசியல்னால மட்டுமே தீர்வு காண முடியும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். இப்போ கோவில் நுழைவு அப்படிங்கறதே மறுக்கப்பட்டிருந்தது, கல்வி அப்படிங்கறது மறுக்கப்பட்டிருந்தது. இப்போ அரசியல் கட்சிகள் உருவாகி, அதனாலதான் சொல்றேன், திரும்பி அரசியல் வேற அதிகார போட்டி வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மக்களில் இருக்கக்கூடியவங்க இதுல போராடினவங்கள ஒரு கட்சி தொடங்குறாங்க, கட்சி தொடங்கி மக்களுடைய போராட்டத்துல நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வராங்க, அந்த அரசியலமைப்பு தன்மையில இதை மாத்துறாங்க. கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, குடிநீர் மறுக்கப்பட்டிருந்தது, உணவு மறுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறதெல்லாம் இதுல வருது இல்லையா? அப்போ ஒரு சிக்கல், இப்ப ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது இந்த சமூகத்துல இருக்கு இல்லையா? அதை களைவதற்கு திமுக பெரியார் சமத்துவபுரம் கொண்டு வருது, கலப்பு திருமணங்களை ஆதரிச்சு அதுக்கான ஒரு திட்டங்களை எல்லாம் கொண்டு வருது, அப்புறம் ரிசர்வேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மீறியும் இந்த சமூகத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு சிந்தனை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அரசியல்னால மட்டுமே ஒரு சிக்கலுக்கு தீர்வு கொண்டு வந்துட முடியுமானா முடியாது. இப்ப இன்னுமே ஆணாதிக்கம் இருக்குது இல்லையா? உங்களை பெண்கள் முன்னேற்றத்திற்கும் திருநர்கள் முன்னேற்றத்துக்கும் பல திட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகும் இன்னைக்கும் பாலியல் வன்புணர்வு நடக்குது இல்ல? ஆஃப்டர் ஆல் நீ பொம்பளை தானே அப்படின்னு டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சட்டம் வந்ததுக்கு பிறகும், திட்டங்கள் வந்ததற்கு பிறகும், ஒரு அரசியல் கட்சி அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு பிறகும், அரசியல் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகும் ஏன் இந்த ஒரு சைடு இன்னும் அது மாறாமலே இருக்கு? அப்போ அரசியல் மட்டுமே எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கும்னு நினைப்பதே முட்டாள்தனம். அப்ப என்னன்னா, மக்கள் தங்களுடைய கடமையில இருந்து நழுவி போய் திமுக ஜாதியை ஒழிச்சிருச்சுன்னு சொல்லிச்சு, எங்க ஒழிச்சிச்சு? எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க, ஆணவ கொலை ஒழிச்சிச்சா, அதை ஒழிச்சிச்சா, இதை ஒழிச்சுதான்னு யார் கேட்பாங்கன்னா, தன்னுடைய கையாலாகாத தனத்தை, தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள தயாராக இல்லாதவர்கள் தான் இந்த பேச்சை பேசுவாங்க. அப்போ அரசியல்னால மட்டுமே எல்லா தீர்வும் கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த பிஜேபியோட ஒரு வாட்டி பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களே, வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சிக்கு கலைஞர் இருக்கும் பொழுது சப்போர்ட் கொடுத்தாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அப்போ அரசியல்னால மட்டுமே பாசிசத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு தூக்கி எறிஞ்சிட முடியுமா? முடியாது. அப்போ அதை கட்டுப்படுத்தலாம் இல்லையா? தடுக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? பாசிசத்தை இந்த நிலத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியணும்னா ஒட்டுமொத்த மக்களும் துணையாக இருக்கணும். ஆனா துணையாக இருக்காங்களா? இல்ல. நிறைய பேருக்கு அந்த பாசிச சிந்தனை இருக்கு, ரைட் விங் சிந்தனை இருக்கு. அது என்னன்னு தெரியாம அப்படி இருக்குதா? என்னன்னு தெரியாமலும் இருக்கிறாங்க, தெரிஞ்சும் இருக்கிறாங்க, இல்ல தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாமலும் இருக்கிறாங்க. நிறைய பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம், கேட்டகரி நிறைய கேட்டகரி இருக்கலாம். அப்போ ஒரு சிக்கலுக்கு அரசியலினால் மட்டுமே முழு தீர்வை கொடுக்க முடியாத பொழுது அந்த சிக்கலை தடுக்க முடியும், இல்ல கட்டுப்படுத்தி வைக்க முடியல. அப்படி அந்த ஸ்டாண்ட் தான் நீங்க ஒரு அரசியல் கட்சி எடுக்க முடியும். அந்த சமயத்தில் கூட்டணி அப்படிங்கறதும் ஒரு காம்ப்ரமைஸ் தான். அந்த நிலையை அரசியல் கட்சிகள் எடுக்கிறது தான் ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்கு, இப்போ இடதுசாரி, இப்போ திமுக நீங்க முற்று முழுவதுமாக இடதுசாரி கட்சின்னு சொல்ல முடியாது. இடதுசாரி கட்சின்னு இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்கதான் இடதுசாரி எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடியவர்கள். ஆனால் திமுக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை உடையவர்கள். அதுல அந்த இடது பக்கத்துல அவங்க எந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்கிறது ஒண்ணு இருக்கு. சில பேர் இடது பக்கத்துல நிக்கலாம், இல்ல மிட்ல நிக்கலாம், இடது பக்கத்துல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். எக்ஸ்ட்ரீமா இடதுசாரி கட்சிகள் இருக்குது. நம்பிக்கை உள்ளவர்கள் தீபாவளி வாழ்த்துக்கள்னு கூட சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ கூட்டணி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் அங்க வரும். இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அந்த மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே அது. ஆமா. அப்ப அந்த சிந்தனை உடையவர்களை இந்த கட்சி அவங்க இப்ப திமுக கூட்டணியில ஏத்துக்குது இல்லையா? அப்ப இடது பக்கத்தில் நிற்பவர்கள் அல்லது நடுவில் இருப்பவர்கள், அந்த மக்கள், அந்த சிந்தனை உடைய மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே அந்த கட்சி. அந்த கட்சியும் இன்க்ளூசிவா திமுக ஏத்துக்குது இல்லையா? அப்போ எல்லா மக்களுக்குமான பங்களிப்பை திமுக கூட்டணியின் மூலமாக கொடுக்கிறது. இப்ப உங்களுக்கு ஒரு கட்சி சார்பு இருக்கலாம், நீங்க லெப்ட் திங்கிங் இருக்கலாம், உங்க கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், இப்ப நான் ஆதரிக்கக்கூடிய கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். பட் எனக்கும் உங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா வேணும். அதை திமுக கூட்டணியின் மூலமாக கொடுக்கிறது. அப்போ எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை அந்த கூட்டணியின் மூலியமாக திமுக கொடுக்கும் பொழுது கூட்டணி வளர்த்தனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இலக்காரமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களினுடைய பங்களிப்பை இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். அரசியல்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அதனால தனியா நின்றுமான்னு அபத்தமா பேசக்கூடாது, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும்னு சொல்றேன். இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு 23% ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக நடத்தின சர்வேவே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரீசெண்டா. அது ஒரு போலி செய்தி, அதான் சொல்றேன். அவதூறு, வதந்தி, பொய் செய்தி பரப்புவது, இதுதான் தாவேகாவின் கொள்கை.
அதே மாதிரி அவங்க அவங்க சொன்ன பாயிண்ட் அது. சோ அதே மாதிரி இப்ப திமுகவுக்கு 23 அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தாவேக்காவும் திமுகவும் அப்படி நேர நேரதான் இருக்குதா, அதுக்கு மாற்று இதுவா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வருது இல்ல. அதுல பாருங்க, அந்த சர்வே போலி சர்வே, அது சர்வே தானே. நீங்க திமுக சொல்ற 23% அப்படிங்கிறது ப்ரூவ்டா அன்ப்ரூவ்டா? அதுவும் ஒரு சர்வே மாதிரி அன்ப்ரூவ். ஏங்க திமுக இது வரைக்கும் ஆட்சியில இருந்திருக்குறங்க, அவங்களோட ஓட் பேங்க்ங்கிறது ப்ரூவன் ஒண்ணு இல்ல. ஆமா. தாவேக்கா இல்ல தாவேக்கா சொல்ற அந்த 23% அன்ப்ரூவ்டுன்னு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. தாவேக்காவுக்கு வாக்கு வங்கி இவ்வளவுங்கிறது நிரூபிக்கப்பட்டதா இல்ல. ஒரு ஆசையா ஒரு நம்பரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அதான் சொல்றேன், பூவடா நல்லாவே பூவுன்னு சொல்ல வேண்டியதுதான். ஏங்க இது நான் உண்மையாவே சொல்றேன், தாவேக்காவினுடைய தற்குறித்தனமான அரசியலை எடுத்து பேசுவது அப்படிங்கிறதோ, நாத்தாக்காவினுடைய ஜாம்பி அரசியலை பற்றி பேசுவது அப்படிங்கிறதோ, அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குன்னால் கூட, பட் சில விஷயங்களை பேசுறது வந்து மக்களை வந்து அரசியல் படுத்தாம அவங்களுக்கு ஏதோ டைம் பாஸுக்கு நம்ம பேசுற மாதிரி ஆயிடும். அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்ப நிஜமாகவே இப்போ சீமான் பேசிய தமிழ் தேசியம் அப்படிங்கறது ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து டீகோட் பண்றதுங்கிறது மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் தெரியாது அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணும்பொழுது, அரசியல்னா என்ன, அதிகார போட்டினா என்ன, ஒன்றிய அரசுனா என்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, புரட்சினா என்ன, சிந்தனை புரட்சினா என்ன, இந்த நாட்டுல புரட்சி வருவதற்கு சாத்தியம் இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி பேசுறோம்னா மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா விஜய் வந்து கனவு கண்டதுக்கும், விஜய் வந்து சாப்பிடாம இருந்ததுக்கும், விஜய் குமுறி குமுறி அழுதுறதுக்கும், பங்களாக்குள்ள பதுங்கி இருந்ததை பத்தியும் பேசுறது அப்படிங்கறது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இப்படி ஒரு இதை வச்சுதானே அவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதை உடைக்க வேண்டிய கடமை ஒண்ணு இல்ல. நான் தான் சொல்ல வரேன், பேசலாம், எதை பேசணும்னு இருக்கு இல்லையா. இப்போ விஜயினுடைய விஜய் கட்சி அந்த கொள்கை, அவர்கள் வந்து நடந்துக்கக்கூடிய அரசியல், எடுக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கறத பத்தி மீடியா பேசினால் சரியானது. ஆனால் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார், காரில் ஏறி உட்கார்ந்து விட்டார், கேட்டை திறந்து விட்டார். இல்ல இது கூட காரணம் அப்படின்னு சொல்றாங்களே. ஏங்க அதை பேசினதுனாலதான் இப்படி ஆச்சு. நீ எதை பேசியிருக்கணுமோ அன்னைக்கே அவனை ஃபர்ஸ்ட் டேவே பேசியிருந்தா அவன் தன் தவறை திருத்தி கொண்டு இருப்பான்ல. இல்லன்னா அவனுடைய பஸ்ல பக்கத்திலேயே வந்து ஸ்கூட்டர்ல பைக்ல வந்து அடிபட்டு டயருக்கு அடியில போகும்போது பாத்துட்டு கம்முன்னு இருந்திருக்க மாட்டான்ல. அன்னைக்கே மீடியா வந்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருந்தா அவன் திறந்திருப்பான்ல, 41 உயிர்கள் போயிருக்காது இல்ல. அப்ப பேச வேண்டிய, அப்ப மீடியாக்கள் எதை பேசணுமோ அதை பேசணும். அவங்க வந்து கனவு காண்றாங்களே, 2 பேர் வந்துருவாங்கன்னு சொல்றாங்களே, 23% ஓட்டுன்னு சொல்றாங்களே, இது பயனற்றது. எதை பேசியிருந்தால் அவன் திருந்தி இருப்பானோ, இல்ல எதை பேசியிருந்தால் தன்னுடைய அரசியல், நாமே ஒரு அரசியல்வாதியே இல்லைன்னு உணர்ந்து அந்த குவாலிட்டியாவது அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பானோ அதே பேசி இருக்க வேண்டும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவர் கனவு கண்டதை பற்றியோ, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொன்னதை பத்தியோ, இதுவரைக்கும் தேர்தலில் நிக்காத எந்த ஒரே ஒரு ஓட்டை கூட வாங்காத விஜய்க்கு 23% சொல்றதை பத்தியோ பேசுறது நம்மளுக்கு டைம் வேஸ்ட்னு சொல்ல வரேன். அவனே ஒரு வேஸ்ட். அந்த வேஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்ப தமிழகத்துல ஒரு தடை விதிச்சிருக்காங்க, அவங்க ரோட் ஷோ பண்றதுக்கு எல்லாத்தையுமே. ஆனா சரி, தமிழகத்துலதான் தடை விதிக்கிறாங்க, நம்ம வந்து புதுச்சேரி பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கேயுமே தடை விதிச்சிருக்காங்களே. ஒரு 4 தடவை கேட்டு ரங்கசாமி முதலமைச்சர் அவர்களே வந்துட்டு 5வது தடவை நேர்ல பார்த்துமே தடை விதிச்சிருக்காங்களே. இது எப்படி பாக்குறீங்க? அப்போ அந்த கட்சி தான் மறுபரிசீலனை பண்ணணும், அவங்க எந்த லட்சணத்துல இருக்கிறாங்க. நீ வராத, நீ வேண்டாம், நீ வந்தா உயிர் பலி ஆயிடும் அப்படின்னு சொன்னா விஜய் எந்த அளவிற்கு ஒரு பொறுப்பற்ற மனிதனாக இருக்கிறார் அப்படிங்கறத அவர் தானே பரிசீலனை பண்ணணும். உன்னை பார்த்தாலே வந்து ஐயோ நீ வந்து ஒரு கொலகாரம் வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க திருத்திக்கணுமா வேண்டாமான்னு கேட்டா திருத்திக்கணும் தான். ஏன்னா உன்னால உயிர் பலி ஆகிறத வந்து நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது இல்லையா. விஜய் அவர் வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அவசியம் அற்றது. அவர் திருந்தணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நீ பொதுவழிக்கு ஒரு அரசியல்வாதிங்கிற ஒரு பெயரோட நீ வர அப்படின்னா உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதை பத்தி அந்த கட்சி தான் யோசிக்கும். இல்ல அவங்க அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு அப்புறமா 1.5 கிலோமீட்டருக்காவது அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. சோ அந்த கூட்டத்துக்குள்ள அவங்களால ரோட் ஷோ பண்ணிட முடியுமா? இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜயை ஆதவ அர்ஜுனாவுடைய பழைய இன்டர்வியூ வந்து இப்போ வந்து வைரல் ஆச்சு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வெறும் ஃபேமை வச்சுக்கிட்டு நீங்க கல அரசியல் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்ல அந்த ஃபேம், அந்த புகழ் வந்து போயிரும். புகழ் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நார்மலான ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுவீர்கள். அப்படி பார்க்கப்படும் பொழுது மக்கள் உங்களை பார்த்து உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு விமர்சனம் செய்ய தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அததான் தாவேக்காவனுடைய விஜய் கும்பல், அனில் கும்பல் செய்ய பாக்குது. என்னன்னா, விஜய் கல அரசியலுக்கு வந்து விட்டால் அவருடைய புகழ் மறைந்து அவர் தன்னை ஒரு அரசியல்வாதி அப்படின்னு அந்த அரசியல்வாதிக்குரிய செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்.
அப்ப புகழ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா விஜய்க்கு எந்த கொள்கையும் கிடையாது, அவர் ஒரு அரசியல்வாதியே அல்லங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ இந்த புகழ் போதையில் இருக்கக்கூடிய விஜய் வந்து அப்படியே ஒரு பெரிய ஸ்டாராக நினைக்கக்கூடிய மக்களுக்கு சலிப்பு வந்துரும், ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ எலெக்ஷன் முடியிற வரைக்கும் விஜயை அந்த புகழ் இமேஜ்க்குள்ளேயே நம்ம வச்சிருக்கணும். அவரை ஒரு நாளும் அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்திற்கு கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல அந்த கட்சியும் விஜயும் கவனமாக இருக்கிறோம். அதனாலதான் ரோட் ஷோ நடத்த எனக்கு கொடுங்க, நான் அப்படியே ஷோ அப்படியே கையை ஆட்டிட்டு நண்பா நண்பீஸ் மட்டும் நான் சொல்லிவிட்டு அப்படியே எனக்கு இருக்கக்கூடிய புகழ் அப்படியே பார்த்து அப்படியே அப்படியே ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி மக்கள் வந்து அந்த ரசிகர்கள் வந்து மயங்கியே இருக்கட்டும். அப்பதான் 26ல எனக்கு ஏதாவது ஒரு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அந்த நட்சத்திர பிம்பம் போயிடுச்சுன்னா அதை தாண்டி மக்கள் என்னுடைய செயல்பாடுகளை பற்றி பேச தொடங்கி விடுவார்கள். நான் ஒரு பெரிய தற்குறிங்கிறது தெரிஞ்சு போயிரும், ஓட்டு போடாம போயிருவாங்க அப்படின்னு அந்த கவலை அவர்களுக்கு இருக்கு. இப்ப பொதுக்கூட்டம் நடத்தினாலுமே இந்த நட்சத்திர பிம்பம் போயிரும்னு நினைக்கிறாரா? இப்போ அவங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை இவரு ரத்து பண்ணிருக்காரு. நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க ஆஹ் பாண்டிச்சேரியில யாரோட ஆட்சி நடக்கு? ரங்கசாமி அவர்கள் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அங்க போய் இப்போ தமிழ்நாடுன்னா திமுக எதிர்க்கலாம், அங்க போய் யாரை எதிர்க்கணும்? பாஜகவை எதிர்க்கணும். அதனால அவர் கேன்சல் பண்ணிட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டீங்க, நன்றி. நன்றி.